அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதுக்கு ஏற்றவாறு எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் ஆகலாம், மனதில் உற்சாகம் ஏற்படும். ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம், நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியது இருக்கும். கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம். பார்ட்னர்களை அனுசரித்து போவது நல்லது. கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல், கூடுதல் உழைப்பும் இருக்கும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க. அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க. மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சேரும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களின் திறமை பளிச்சிடும். அரசியலில் உள்ளவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுறது நல்லது. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறது நல்லது. விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். பயண சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அனுஷம். இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. முன்னேற்றம் உண்டாகும். உங்களை பற்றி பின்னால் பேசுகிறவங்க உங்கள்கிட்டே சரணடைவாங்க. எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது கேட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள்லாம் நீங்கும். கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கி வர எதிர்ப்புகள்லாம் விலகும். குடும்ப பிரச்சனையெல்லாம் தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27. மேசராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது உங்கள் பணிகளை விடாமுயற்சியுடன் பொறுப்புடன் அணுகுவது நல்லது. தேவையற்ற மன உளைச்சலை தடுக்க இந்த மாதம் அதிக வேலை செய்யாமல் கவனமாக இருக்கணும். வெற்றி மற்றும் செழிப்பை அடைய உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துங்க. சாத்தியமான இழப்புகளை தடுக்க உற்சாகம் மற்றும் அதீத நம்பிக்கையால் தூண்டிவிடக்கூடிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். வழிபாட்டு தலங்களின் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியும் அமைதியும் தரும். இருப்பினும் உடன் பிறந்தவங்கள்ட்ட சச்சரிவுகளை சந்திக்க நேரிடும். சொந்தமாக கடன் கொடுப்பதை தவிர்த்து உங்கள் முரட்டுத்தனமான பேச்சு மற்றும் வார்த்தைகளில் தேர்வை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும். பணி நிமித்தம் காரணமாக பயணத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல் தொடர்புகள் மூலம் நீங்கள் நன்மைகளையும் அங்கீகாரத்தையும் பெறலாம். விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு இது சாதகமான நேரம். ஆராய்ச்சி மற்றும் அமானுஷ்ய விஞ்ஞானங்களில் ஈடுபடுவது சாதகமாக இருக்கும். இந்த மாதம் கிரக சீரமைப்புகள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நிலவும் குழப்பம் மற்றும் யூகோவை அதிகரிக்கும். உங்கள் உறவில் எந்த காரணம் இல்லாமல் மோதல்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சண்டையிடுவதை தவிர்க்கணும். உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. தனியாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதம் உங்கள் துணையை சந்திப்பீங்க. உங்கள் ஆத்ம தோழராக இருக்கக்கூடிய சரியான பொருத்தத்தை நீங்கள் காண்பீங்க. மேலும் உங்கள் உறவில் பல பிரச்சனைகள் வழிவகுக்கும். சாத்தியமான முக்கோண காதல் எதையும் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதம் திருமணமான நபர்கள் பரஸ்பர உரையாடலுடன் பங்குதாரர் துணையுடன் நிலையான உறவை பெறுவாங்க.
இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவுவார். மேலும் அவங்க வேலையில் பெரிய வெற்றியை பெறுவாங்க. இந்த மாதம் வியாழன் இடம் மற்றும் உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றத்தை குறிக்குது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிப்பதை நீங்கள் புறக்கணித்தால் எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி ஏற்படலாம். உங்களுக்கு கடன் தேவைப்பட்டதுன்னா சிரமமின்றி வழங்கப்படும். கூடுதலாக இந்த மாதம் பங்கு சந்தையில் நீங்கள் விரும்பிய முதலீடுகளை செய்வீங்க. நிலம் அல்லது சொத்து வாங்குவது குறித்து நீங்கள் எண்ணினால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மேலும் உங்கள் துணைக்கு செலவு செய்து மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவீங்க. இந்த மாதம் உங்கள் தொழிலில் அதிபதியான சூரியன் ஜூலை 16 அன்று 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக சில வேலைகளில் தாமதங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு திடீர் நன்மை கிடைக்கும். அதன் பிறகு சூரியனின் பெயர்ச்சி வேலையில் மிகுந்த உற்சாகத்தை குறிக்குது. இது உங்கள் வேலையில் லாபத்தை தரும். மேலும் புதிய திட்டங்களை வழங்குவதற்கு உதவும். இந்த மாதம் சுக்கிரனின் இடம் உங்கள் சொந்த நெட்வொர்க் மற்றும் சமூக ஈடுபாடு மூலம் முக்கிய வாய்ப்புகளை கொண்டு வரும். சில அம்சங்களை கவனித்துக் கொள்வது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது. எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சோம்பேறித்தனத்தில் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பெற விரும்பினால் இந்த மாதம் அதை தொடர்வது நல்லதல்ல. உங்கள் கடின உழைப்பும் உறுதியும் உங்கள் துறையில் சாதகமான நிலையை பெறும். தர்க்க ரீதியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான பாத்திரத்தை அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சிவசமான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் அவை உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பங்களிக்காது. 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய இணைப்புகள் மூலம் வருமானம் உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் செவ்வாயின் தாக்கத்தால் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நீங்கள் தொழில் மாற்றத்தை கருத்தில் கொண்டால் இந்த நேரத்தில் அது பரிந்துரைக்கப்படவில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் தற்போதைய வேலையை தொடர்வது நல்லது. இந்த மாதம் ராகுவின் தாக்கத்தால் மாணவர்கள் குழப்பம் மற்றும் அதீத நம்பிக்கையை சந்திக்க நேரிடும். உங்கள் நம்பிக்கை உணர்வு ஜூலை 16ஆம் தேதி குறையக்கூடும். இது எதிர்காலத்தில் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்க நண்பர்களுடன் அல்லது சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடுவதை விட படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. உங்கள் படிப்பை புறக்கணிப்பது போட்டித் தேர்வுக்கு முறையற்ற தயாரிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் ஆராய்ச்சி மற்றும் சுய சிந்தனைக்கு சாதகமான வாய்ப்பை வழங்குது. இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி வரை மேசராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது. உங்களை மிகவும் உற்சாகமாக வைத்திருக்கும். அனைத்து வேலைகளையும் வாடிக்கையாக முடிக்க உதவும். நரம்புகள் மற்றும் தோல் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் நீங்கள் உணர்ந்தால் சரியான நேரத்தில் சிகிச்சை பெறணும். இந்த மாதம் உங்கள் பிஸியான கால அட்டவணையில் காரணமாக நீங்கள் ஓய்வெடுக்க முடியாமல் போகலாம். உங்கள் அட்டவணையை மிகவும் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க உங்களை தூண்டுது. வியாழன் குடும்பத்துடன் நல்ல உறவை குறிக்குது. மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக பணத்தை செலவிடலாம். இருப்பினும் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். குறிப்பாக உங்கள் தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெறாரு. அர்த்தாசிரம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. பாதிப்பு குறைந்து நன்மை ஏற்படும் காலம் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் நண்பர்களின் உதவியால் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். ஜூலை மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் ஆட்சி பெறுவதால் ராசி அதிபதியின் வலிமை உங்களுக்கு மிகுந்த பலம் உள்ளதாக இருக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடந்தேறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு